ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது போல் 2 ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு துணியோட கீழ்ப்பக்கத்துலேருந்து நூலை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க. சில்க் த்ரெட்டில் நான் பாருங்கள் டபுள் த்ரெட்டாக தாங்க எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போலவே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது போலவே தாங்க நார்மலான செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. செயின் ஸ்டிச்சுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாதுங்க. நீங்கள் பெரிய பெரிய செயினாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த செயின் ஸ்டிச் நமக்கு வெளியே தெரியாது. நம்ம இந்த லோடிங் ஸ்டிச்சுக்கு மட்டும்தாங்க செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். அடுத்தடுத்த லோடிங் ஸ்டிச் எல்லாமே நம்ம செயின் ஸ்டிச் போடாமலே ஸ்டிச் பண்ணணுங்க. ஏன்னா அது ஃபஸ்ட்டு லோடிங் ஸ்டிச் அப்படின்றனால செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணுறோங்க. அடுத்தடுத்த லோடிங் ஸ்டிச் எல்லாமே செயின் ஸ்டிச் போடாமல் தாங்க ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த கோடு முழுக்க செயின் ஸ்டிச் தைச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது நம்ம கீழ்கோடோட செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அந்த செயின் ஸ்டிச்சோட உள்பக்கத்தில் நம்ம த்ரெட்டை துணியோட கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறோங்க. கொடுத்துட்டு நம்ம அப்படியே த்ரெட்டை மேல் கோடு இருக்குது பார்த்திங்களா, அதாவது மேல் கோட்டில் செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதனுடைய உள்பக்கத்துக்கு செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு போய்க்கிறோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா, இப்போ திரும்ப பாருங்கள், மேல் பக்கத்துலேருந்து இப்போ கீழ்ப்பக்கத்துக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச், வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா, இப்போ திரும்ப கீழேருந்து மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள், அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா, இதே போலவே தாங்க லோடிங் ஸ்டிச் பண்ணணும். இதுதாங்க ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சுங்க. ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்லேயே இது பாருங்கள், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுலேயே கிராஸ் லோடிங் ஸ்டிச் எல்லாம் இருக்குது. நம்ம அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தாங்க ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், கீழே ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா, லாக் ஸ்டிச் போட்டு ஒரு லாங் லூப் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். திரும்ப மேலேருந்து கீழே ரிவர்ஸில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா, இது போலவே தாங்க இந்த ஸ்டிச் தைக்கணும். இங்கே ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஆனால் இந்த ஸ்டிச் பண்ணும்போது பிகினர்ஸ் ரொம்ப டைட்டாக நூலை பிடிச்சி ஸ்டிச் பண்ணாதீங்க. துணி சுருங்கும். அதனால் த்ரெட்டை ரொம்பவே ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் துணி சுருங்காமல் ஸ்டிச்சஸ் ஃப்ரீயாக வருங்க. அதனால் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. பிகினர்ஸ்க்கு சில்க் த்ரெட் தாங்க ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ பார்த்த ஸ்டிச்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கனால இப்போ நமக்கு லோடிங் ஸ்டிச் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக வருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம எவ்வளவோ ஸ்டிச்சஸ் சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோங்க. அதனால் நமக்கு இந்த லோடிங் ஸ்டிச் அந்தளவுக்கு கஷ்டமாக தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நமக்கு சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதனால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம லோடிங் ஸ்டிச் பாருங்கள் தைச்சி கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சுங்க. இது நம்ம தைச்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதே ஸ்டிச்சை டபுள் கலரில் ஸ்டிச் பண்ணாலும் அழகாக இருக்குங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஒரு கலர்லேயும் செகண்ட் ஆஃப் ஒரு கலர்லேயும் ஸ்டிச் பண்ணலாங்க. அது இன்னும் அழகாக இருக்குங்க. நான் டபுள் கலர் யூஸ் பண்ணலைங்க. நான் சிங்கிள் கலரில் தாங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் கலரில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒர்க் பண்ணலாங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பாருங்கள், நம்ம லோடிங் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். மேலே ஒரு லேயர் பீட் ஒர்க் கொடுத்துக்கலாங்க. பீட் ஒர்க் கொடுக்காமல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. அதே பீட் ஒர்க் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் லுக் கொடுக்குங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. பீட் ஒர்க் கொடுக்கும்போது ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம்
கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வருங்க. நமக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க. பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், நம்ம பீட் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு கிராண்ட் லுக் கொடுக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. மேலே ஒரு லேயர் பீட் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.